வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். நம்மில் நிறைய பேர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒருவரை பார்க்கும்போது அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கும், அவருக்கு பிறவியிலேயே அந்த திறமை இருந்திருக்கும், அவருக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஒரு பெரிய பிசினஸ் லீடரா இருக்கலாம், ஒரு ஒலிம்பிக் சாம்பியனா இருக்கலாம், உலகம் முழுக்க பிரபலமான ஒரு கிரியேட்டரா இருக்கலாம். அவர்களை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கிறது, அதனால் தான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது அப்படி இல்லை. நம்முடைய சாதாரண வாழ்க்கையை நாமே நியாயப்படுத்திக் கொள்ள நமக்குள் உருவாக்கி கொள்ளும் ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி அது. உண்மை கொஞ்சம் கடினமானது, ஆனா அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளும் கூட. வெற்றி என்பது திடீர்னு வானத்துல இருந்து விழும் ஒரு மின்னல் மாதிரி கிடையாது. அது ஒரு சிஸ்டம். நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை, இந்த மூன்றும் சேர்ந்து உருவாக்குற ஒரு சிஸ்டம். நம்முடைய மனசுக்குள்ளேயே அந்த வெற்றிக்கான மிஷின் இருக்கிறது. இன்னைக்கு அந்த மிஷின் எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஒரு வின்னரோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம பயாலஜில இருந்து தான் ஆரம்பிக்கணும். எவல்யூஷன் சயின்ஸ்ல வின்னர் எஃபெக்ட்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. ஒருத்தர் ஒரு போட்டியிலோ, ஒரு சேலஞ்சிலோ, ஒரு ஃபைட்டிலோ வெற்றி பெற்றவுடன் அவருடைய உடலுக்குள்ளேயே சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவருடைய பிரெயின் கெமிஸ்ட்ரி மாறுது. டெஸ்டோஸ்டெரான் லெவல் அதிகரிக்கலாம், டாபமின் சிஸ்டமிலும் மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் அவர் ரிஸ்கை பார்க்கிற விதம் மாறும், அவருடைய கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும், அவருடைய ரியாக்ஷன் வேகம் கூட அதிகரிக்கலாம், அவருக்கு பெயினை டாலரேட் பண்ணும் திறனும் அதிகமாகலாம். அதனால்தான் ஒரு முறை வெற்றி பெற்றவர் அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கிறது. அதாவது ஒரு வெற்றி உங்களுடைய பாடி கெமிஸ்ட்ரியையே மாற்றக்கூடியது, உங்களை இன்னும் கான்ஃபிடென்ட்டாகவும் இன்னும் காம்படிட்டிவாகவும் மாற்றக்கூடியது. ஆனால் இங்கே தான் நிறைய பேர் ஒரு தவறு பண்ணுறாங்க. முதல்ல எனக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான வின்னருக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்முடைய பிரெயினுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கும் ஒரு சின்ன வெற்றிக்கும் எப்போதும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் தெரியாது. நீங்கள் தினமும் உங்களுக்கே கொடுத்த ஒரு சின்ன ப்ராமிஸை கீப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு அலாரம் அடித்ததும் உண்மையிலேயே எழுந்திருக்கிறீங்க. அல்லது வேலை செய்யும்போது ஃபோனை எடுத்து பார்க்காமல் உங்கள் முக்கியமான வேலையே முடிக்கிறீங்க. அல்லது ஆசை வந்தாலும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் பிரெயினுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. நான் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் செய்து முடிப்பேன். இதுதான் முக்கியம். நீங்கள் தினமும் சின்ன சின்ன வெற்றிகளை சேர்த்துக்கிட்டே போனால் ஒரு கட்டத்தில் உங்கள் பிரெயினுக்கு வெற்றி என்பது எனக்கு புதுசு கிடையாது, வெற்றி என்பது என்னுடைய நார்மல் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அதுதான் வின்னர் எஃபெக்டை நம்ம வாழ்க்கையிலே உருவாக்குற ஒரு வழி. இதில் இருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். ஒரு உண்மையான வின்னர் தன்னுடைய தோல்விக்கு எப்போதும் வெளி உலகத்தை காரணம் சொல்ல மாட்டார். சைக்காலஜியில் இதை இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்வாங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம்? தோல்வி வந்துடுச்சுன்னா வானிலை சரியில்லை, மார்க்கெட் சரியில்லை, அல்காரிதம் என்னை சப்போர்ட் பண்ணவில்லை, மை பாஸ் தான் ப்ராப்ளம், என்னோட சைல்ட்ஹுட் அப்படி தான் இருந்தது, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவோம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கைக்கு எப்போதும் வெளியில் இருக்கிறவங்க தான் காரணம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையின் கண்ட்ரோலையும் அவங்க கையில் தான் இருக்கும். ஆனால் ஒரு வின்னர் என்ன நினைப்பார் தெரியுமா? சரி, இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, நான் என்ன பெட்டராக செய்திருக்கலாம்? மார்க்கெட் மாறிடுச்சா? சரி, அப்படின்னா நானும் அதற்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகியிருக்கணும். அவர் ப்ளேம் பண்ண மாட்டார், அவர் லேர்ன் பண்ணுவார். இதுதான் டிஃப்ரென்ஸ். அவர்கள் ஒரு பழைய ஸ்டாயிக் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் அமோர் ஃபாட்டி. அதாவது நடந்ததை வெறுக்காதே, அதை ஏற்றுக்கொள், அதிலிருந்தும் வளர கற்றுக்கொள். அவர்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பிடிக்கும்னு சொல்லவில்லை, ஆனால் ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சுன்னா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு உட்காந்து அழமாட்டாங்க. அவர்கள் நினைப்பார்கள், சரி இது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரென்த் வராது, சேலஞ்ச் இல்லாமல் growth வராது. அதனால ஒரு வின்னருக்கு ஆப்ஸ்டக்கிள் என்பது என்னுடைய பாதையை தடுக்க வந்த சுவர் கிடையாது, அது என்னுடைய பாதையை நான் கட்டிக்கொள்ள வேண்டிய மெட்டீரியல். அதுதான் அவர்களுடைய மைண்ட் செட். ஆனா மைண்ட் செட் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, ஸ்ட்ராட்டஜியும் தேவை. இங்க தான் 80-20 ரூல் அல்லது பரேட்டோ பிரின்சிபல் வருது. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய வேலைகள், நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய அன்னெசரி விஷயங்கள். நாம என்ன பண்ணுறோம்? நம்முடைய எனர்ஜியை எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வைக்கிறோம். அதனால எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய ரிசல்ட் வருவதில்லை.
ஆனா வின்னர் என்ன பண்ணுவார்? என்னுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே அதிகமான ரிசல்ட்டை கொடுக்க போகும் முக்கியமான சில விஷயங்கள் எது, அதை கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் அவருடைய முழு அட்டென்ஷனை முழு எனர்ஜியையும் அதிலேயே போடுவார். அதோடு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. அதுதான் இன்வர்ஷன் திங்கிங். அதாவது நான் எப்படி வெற்றி பெறுவது என்று மட்டும் யோசிக்காமல் நான் எப்படி தோல்வி அடையலாம்னு யோசிப்பது. உதாரணத்துக்கு, என்னுடைய வாழ்க்கை எப்போதும் இப்படியே மிசரபிளா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? என்னுடைய ஹெல்த் கெடுக்கணும்னா என்ன பழக்கங்களை ஃபாலோ பண்ணணும்? எப்போதும் பண கஷ்டத்தில் இருக்கணும்னா என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கணும்? இப்படி ரிவர்ஸா யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில நேரங்கள்ல வெற்றி பெறுவதற்கு புதுசா நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியதில்லை. நம்ம கீழே இழுத்துக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களை நிறுத்தினாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் காம்பவுண்ட் எஃபெக்ட். நிறைய பேர் ஓவர் நைட் சக்சஸை எதிர்பார்க்கறாங்க. ஒரே நாள்ல பெரிய மாற்றம் வரணும், ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆகணும், ஒரே நாள்ல லைஃப் சேஞ்ச் ஆகணும். ஆனா உண்மையான வெற்றி அப்படி வராது. நீங்க தினமும் வெறும் 1% பெட்டர் ஆகிட்டே இருந்தாலும் அது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா ஒரு வருடம் கழிச்சு பாருங்க, அது 1% + 1% + 1%ன்னு சிம்பிளா சேர்வது கிடையாது. அது காம்பவுண்ட் ஆகும். கணிதப்படி பார்த்தால் தினமும் 1% முன்னேற்றம் அடைந்தால் ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்கள் ஆரம்பித்ததை விட பல மடங்கு முன்னேறி இருப்பீர்கள். அதனாலதான் ஒரு வின்னர் யாரும் பார்க்காத நேரத்துல கூட அதே போரிங் ரொட்டீனை தொடர்ந்து செய்வார். யாரும் பாராட்ட மாட்டாங்க, யாரும் கைத்தட்ட மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் செய்வார். ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெரியும். உண்மையான கிரேட்னஸ் என்பது ஒரே நாள்ல கிடைக்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. அது தினமும் செய்யப்படும் சின்ன சின்ன வேலைகளை மற்றவர்களை விட அதிகமான டிசிப்ளினுடன் செய்வதன் ரிசல்ட். ஆனா இங்கதான் ஒரு உண்மையான வின்னரை ஒரு லெஜெண்டரி பர்சனாக மாற்ற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது டேலண்ட் கிடையாது. அது அவர்களுக்கு வலி வந்தப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதுதான். அவர்கள் தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்றாங்க என்பதுதான். நம்முடைய பிரெயின் இயல்பாகவே கம்ஃபர்ட்டை விரும்பும், சேஃப்டியை விரும்பும், ப்ரெடிக்டபிலிட்டியை விரும்பும். நமக்கு அதிக ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சுன்னா, நாம டயர்ட் ஆகிட்டோனா, அல்லது ஒரு பெரிய தோல்வி வந்துடுச்சுன்னா நம்முடைய பிரெயின் உடனே சொல்லும், போதும், இதை விட்டுடு, நிறுத்திடு, திரும்பி போயிடு, உன்னுடைய ஈகோவை காப்பாத்திக்கோ அப்படின்னு. ஆனா ஒரு உண்மையான வின்னர் அந்த ஃபீலிங்கை வைத்து டிசிஷன் எடுக்க மாட்டார். அவருக்கு சோர்வாக இருக்கலாம், செய்யவே பிடிக்காமல் இருக்கலாம், தோல்வி அடைந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனா எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, அதனால நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் தன்னுடைய ஃபீலிங்ஸை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்ப்பார். சரி, இப்போ எனக்கு சோர்வா இருக்கு, அதனால நான் என்னுடைய வேலையை செய்யக்கூடாதா? இல்ல, ஃபீலிங் வேறு, டிசிஷன் வேறு. அவருடைய ஃபீலிங்ஸ் அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமே, அது ஒரு ஆர்டர் கிடையாது. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்போது அதுதான் உங்களுடைய பழைய வெர்ஷன் முடிந்து ஒரு புதிய வெர்ஷன் உருவாக ஆரம்பிக்கிற இடமாக இருக்கலாம். ஒரு வின்னர் டயர்டாக இருக்கும்போது தன்னுடன் நெகோசியேஷன் பண்ண மாட்டார். இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாமா, இன்னைக்கு வேலை செய்யாமல் இருக்கலாமா, இன்னைக்கு விட்டுடலாமா, இப்படி ஒவ்வொரு நாளும் புதுசாக டிசிஷன் எடுக்க மாட்டார். அவர் ஏற்கனவே முடிவு எடுத்திருப்பார். அதனால் அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எக்ஸிக்யூட். அவ்வளவுதான். ஒரு வின்னர் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாலும் அதை பார்த்து என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க மாட்டார். சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கும், நான் ஃபெயில் ஆயிட்டேன், அதனால் நான் ஒரு ஃபெயிலியர். ஆனால் வின்னர் அப்படி நினைக்க மாட்டார். அவர் சொல்வார், இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யவில்லை, அவ்வளவுதான். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவர் உட்காந்து அழமாட்டார். சரி, இந்த மெத்தட் வேலை செய்யலை, அப்போது அடுத்தது என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பார். அதே தான் வின்னரோட மைண்ட் செட். அவருக்கு ஃபெயிலியர் என்பது ஒரு ட்ராஜடி கிடையாது, அது ஒரு டேட்டா, அது ஒரு ஃபீட்பேக். எங்கே நான் தவறு பண்ணேன், எதை மாற்றணும், எதை இம்ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய வீக்னஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கொடுக்கும் ஒரு ஃபீட்பேக். அதனால் அவர் என்ன செய்வார், அவருடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவார், தன்னுடைய அப்ரோச்சை இம்ப்ரூவ் பண்ணுவார், மீண்டும் களத்துக்குள் வருவார். ஆனால் இந்த முறை முன்பை விட அதிகமான நாலேஜுடன், அதிகமான எக்ஸ்பீரியன்ஸுடன், அதிகமான கிளாரிட்டியுடன். உண்மையான வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வது கிடையாது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை விட பெரியவராக இருப்பது மட்டும் வெற்றி கிடையாது. அது ரொம்ப சின்ன கேம்.
உண்மையான கேம் என்ன தெரியுமா? நேற்றைய உங்களை இன்றைய நீங்கள் வெல்வது, உங்களுடைய லேசினஸை வெல்வது, உங்களுடைய ஃபியரை வெல்வது, உங்களுடைய வீக்னஸை வெல்வது, என்னால் முடியாதுன்னு சொல்கிற அந்த வாய்ஸை வெல்வது. இதுதான் ஒரு உண்மையான வின்னரோட போராட்டம். அவருடைய மிகப்பெரிய போட்டியாளர் வேறு யாரும் கிடையாது, அவரே தான். ஒவ்வொரு நாளும் நான் இப்போ யாராக இருக்கிறேன், நான் உண்மையிலேயே யாராக மாற முடியும், இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் கேப்பை குறைக்க அவர் முயற்சி செய்கிறார். அதுதான் அவருடைய உண்மையான வெற்றி. நீங்களும் அந்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா மாற்றத்தை நாளைக்கு தள்ளி போடாதீங்க. சரியான நேரம் வரட்டும், கொஞ்சம் பணம் சேரட்டும், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டும், எனக்கு மோட்டிவேஷன் வரட்டும், இப்படி காத்திருக்காதீங்க. ஏன்னா சரியான நேரம் என்று தனியாக ஒரு நேரம் வராது. நீங்கள் ஆரம்பிக்கிற நேரம் தான் சரியான நேரம். இந்த உலகம் மோட்டிவேஷனுக்கு மட்டும் ரிவார்டு கொடுக்காது, கன்சிஸ்டன்ட் ஆக்ஷனுக்கு தான் ரிவார்டு கிடைக்கும். அதனால நீங்கள் உங்களுக்காக ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு டிசிப்ளின்டாக இருக்க முடியும் அதை முடிவு பண்ணுங்க. உங்களுடைய இன்றைய நிலைக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டியையும் நீங்களே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சின்ன வெற்றியிலிருந்து ஆரம்பிங்க. நாளைக்கு இன்னொரு சின்ன வெற்றி, அடுத்த நாள் இன்னொரு சின்ன வெற்றி, இப்படி ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன வெற்றிகளை சேர்த்துக்கிட்டே போங்க. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நான் எவ்வளவு தூரம் வந்துட்டேன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உங்களுடைய பிரெயினை வெற்றியை எதிர்பார்க்கும் மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் கிட்ட தினமும் நெகோசியேஷன் பண்ணாதீங்க. நீங்கள் செய்யணும்னு முடிவு செய்த விஷயத்த அதை செய்ய ஆரம்பிங்க. முடிவெடுத்த பிறகு எக்ஸ்கியூஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வெற்றி என்பது நீங்கள் தேடிக்கொண்டே போகும் ஒரு விஷயமாக இருக்காது, அது நீங்கள் யார் என்பதின் ஒரு பகுதியாக மாறிவிடும். அந்த நேரத்தில் நீங்கள் வெற்றியை தேட மாட்டீங்க, வெற்றிக்கான வாழ்க்கை முறையையே வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதராக இருக்க மாட்டீங்க. உங்களால் உங்களையே தடுக்க முடியாத அளவுக்கு, உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு மறுக்க முடியாத ஒரு வெற்றியாளராக மாறியிருப்பீங்க. அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான மாற்றம். அது வெளியிலிருந்து வராது, அது உங்களுக்குள்ளே இருந்து தான் ஆரம்பிக்கும்.